இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழுந்தருளினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேல சம்பூரணமாய் பொழுதருளினார். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிருக்கிறார். அளவில்லாத ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படிங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இது உண்டாக்கப்பட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் மிக மேன்மை. அதை எண்ணி முடியாது, அது சொல்ல முடியாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாய் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லைன்னா இந்த பூமியில ஒரு காரியத்தை நம்மளால சாதிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாவத்தை மேற்கொள்ள, சாத்தானை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, பாடுகளை மேற்கொள்ள, எல்லா போராட்டங்களை ஜெயிக்க பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், அதை அனுபவிப்போம், அதன் மூலமாய் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்துல, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் சாமி. நாங்கள் ஆண்டவரை இதில் வளர, இதில் கட்டப்பட, இதில் பிரகாசிக்க, இதில் நாங்கள் ஆண்டவரை மேன்மை அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றி கர்த்தர் நீர் நடத்தும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ரகனமலா துராதடாந்தல பஸ்யா. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, உமக்குள்ள வளர கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.